சில பேர் வந்து பிரெக்னன்சி அவாய்ட் பண்றதுக்காக கருத்தடை மாத்திரைகள் யூஸ் பண்றாங்க. அட் தி சேம் டைம் காண்டம்ஸ் யூஸ் பண்ணாம இருக்கலாமா? இது ஆக்சுவலா ரெண்டையும் சேர்ந்து பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இது ரெண்டுல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் டேப்லெட்ஸை கரெக்டாக எடுக்கிறாங்க. பீரியட்ஸ் ஆன செகண்ட் டே ஆர் தேர்ட் டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கரெக்டாக எடுக்கிறாங்க, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணல, கரெக்ட் டைம் எடுக்கிறாங்கன்னா தொடர்ந்து பெண்கள் வந்து கருத்தடை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களோட கர்ப்பப்பை வலுவடைந்து திருப்பி பிரெக்னன்சி ஏற்படாம இருக்கு. பட் ரிப்பீட்டட் அபார்ஷன்ஸ் கர்ப்பப்பை ஷியராக அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மையை பாதிக்கும். ஒரு தடவை அன்பிளான் ப்ரெக்னன்சி ஒரு தடவை ஓகே, பட் திரும்ப திரும்ப அதையே பண்ணுறது வந்து அது கர்ப்பப்பை மட்டும் இல்லை, உடம்பு ஃபுல்லாகவே பாதிக்கும். பேபிஸோட பிரெயின் குரோத்காக நிறைய ஃபுட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட். அது அந்த இதை எடுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மூளை வளர்ச்சி வந்து குழந்தைக்கு அந்த நரம்புகள் வளர்ச்சி நல்லா இருக்கு அப்படின்றது இட்ஸ் அ ப்ரூவன் சயின்டிஃபிக் ஃபேக்ட். நார்மலாகவே அவைலபிள் எதில் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு 60-50 நாளில் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி இது கட்டாயமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதே மாதிரியே 3rd மந்த்து ஒரு ஸ்கேன் இருக்கும் 12 வீக்ஸில். அந்த ஸ்கேன் கட்டாயம் பண்ணணும். தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு இயற்கையா என்ன மாதிரி வழிமுறைகளை? தாய்ப்பால் சுரக்கணும் அப்படின்னா இட்ஸ் ஒரு சைக்கிள். அது ஒரு இது ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்குன்னு சொல்லுவோம் நாங்கள். பேபி வந்து அதனால தான் மில்க் தாய்க்கு நல்லா வர்றதுக்கு 2 மாதம் ஆகும். அது வரைக்கும் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். ஆனால் எல்லாரும் எனக்கு பாலே வரல, உடனே பவுடர் மில்க் கொடுக்குறேன். Meenakshi Faculty of Physiotherapy admission open for BPT and MPT. Apply now. JK Holidays மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. மேம், சில பேர் வந்து பிரெக்னன்சி அவாய்ட் பண்றதுக்காக கருத்தடை மாத்திரைகள் யூஸ் பண்றாங்க மேம். அட் தி சேம் டைம் சைமல்டேனியஸா அந்த மாதிரி நேரத்துல காண்டம்ஸ் யூஸ் பண்ணாம இருக்கலாமா மேம்? ரெண்டும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன். கரு தரிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு அன்பிளான் ப்ரெக்னன்சியை அவாய்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய 2 மெத்தட்ஸ். ஒன்று வந்து காண்டம்ஸை வந்து பேரியர் மெத்தட்னு சொல்லுவோம். அதாவது ஸ்பெர்ம் வந்து எக்கை வந்து ரீச் பண்ணாமல் தடுக்கக்கூடியது அது. ஸோ அது ஒரு மெத்தட். டேப்லெட்ஸ் வந்துட்டு அந்த பெண்மணி தான் எடுக்கணும், அந்த லேடி தான் எடுப்பாங்க. எடுக்கிறப்ப என்ன ஆகும், கருமுட்டை உருவாகிறத அது தடுத்துரும். ஸோ இது இன்னொரு மெத்தட். பட் சம்டைம்ஸ் இது ஆக்சுவலாக ரெண்டையும் சேர்ந்து பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. இது ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் டேப்லெட்ஸை கரெக்டாக எடுக்கிறாங்க. பீரியட்ஸ் ஆன செகண்ட் டே ஆர் தேர்ட் டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கரெக்டாக எடுக்கிறாங்க, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணல, கரெக்ட் டைம் எடுக்கிறாங்கன்னா இட்ஸ் அ பெஸ்ட் மெத்தட் இருக்குது. அதுலேயே ஹையஸ்ட் சக்ஸஸ் ரேட், அதாவது குழந்தை உருவாகாமல் தடுக்கக்கூடிய மெத்தட் வந்து டேப்லெட்ஸ் தான். காண்டம்லேயே நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மறந்துடுவாங்க மாத்திரையை. ஒரு 2-3 டேஸ் மறந்துட்டாங்க அப்படின்னா அப்போ தே ஹேவ் டு யூஸ் அடிஷனல் மெத்தட். அப்போ காண்டமும் அவங்க வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு 2-3 டேஸ் கேப் விட்டாலும் இந்த மாத்திரை எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா கண்டினியூஸாக அந்த ஹார்மோன் லெவல் பிளட் இருந்துகிட்டே இருக்கப்ப கருமுட்டை உருவாகிறத அது வந்து நிறுத்திடும். அப்போ 3 நாள் எடுக்கலை அப்படின்னா திரும்ப அந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிடும், கருமுட்டை உருவாகிற ஹார்மோன். அப்போ கருமுட்டை வரதுக்கான வாய்ப்பாயிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து மெடிசன்ஸ் எடுத்தால் கரெக்டாக எடுத்தால் இட்ஸ் அ வெரி குட் மெத்தட். இல்லை இது மாதிரி பிரேக் ஆகுதுன்னா அப்போ they have to use both methods. டேப்லெட்ஸும் கண்டினியூ பண்ணணும், காண்டமும் யூஸ் பண்ணணும். பட் காண்டமில் என்ன ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் அப்படின்னா அதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாது. சப்போஸ் ஏதாவது இவங்களுக்கு ஒரு டிசீஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஐவி எய்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ காண்டம் யூஸ் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ காண்டமில் தட்ஸ் அன் அடிஷ்னல் அட்வான்டேஜ். ஒன்று வந்து கரு உருவாகாது, இன்னொன்று இந்த மாதிரி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் எதுவும் பரவாமையும் தடுக்கும். மேம், அடுத்ததா தொடர்ந்து பெண்கள் வந்து கருத்தடை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களோட கர்ப்பப்பை வலுவடைந்து திருப்பி பிரெக்னன்சி ஏற்படாம இருக்குமா மேம்? அபார்ஷன்ஸ் பண்ணால் கர்ப்பப்பை வீக் ஆகுமான்னு கேட்குறீங்க. அதனால திருப்பி கருவுறதுக்கு வாய்ப்புகள். அபார்ஷன்றது வந்து எதுனாலுமே வந்து இட் வில் ஹாவ் சம் எஃபெக்ட் ஷியோரா. ஏன்னா கர்ப்பப்பையில் வந்து என்ன அது ஒரு யூனிக் ஆர்கன் கர்ப்பப்பை. இப்போ மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, கையை பிளட்டு வரும், கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், அந்த பிளட்டு அதுவே கிளாட் ஆயிரும். ஆனால் கர்ப்பப்பையில் மட்டும் என்னென்னா அந்த வருது இல்லையா ப்ளீடிங், அந்த ப்ளீடிங் வந்து அப்படி கிளாட்டு தானாக ஆகாது. அதுக்கு என்ன வேணும், அது நிற்கிறதுக்கு அப்படின்னா ஹார்மோன்ஸ் வேணும். அந்த ஹார்மோன்ஸ் என்ன பண்ணணும்னா கர்ப்பப்பையில் உள்ள ஃபைபர்ஸ் இருக்கும், அப்படியே சக்குன்னு அப்படியே லாக் பண்ணிடும், க்ளோஸ் பண்ணிட்டா ப்ளீடிங் ஆகாது.
ஸோ அதோடைய மெக்கானிசம் ஆஃப் ப்ளீடிங்கே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் கர்ப்பப்பை. ஸோ அப்போ அந்த ஃபைபர்ஸ், அந்த கர்ப்பப்பையினுடைய செவிச்சில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் கர்ப்பப்பையினுடைய ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இப்போ ஒருத்தருக்கு நிறைய அந்த காலத்துலலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, 5 குழந்தை 6 குழந்தை பிறக்கும், 6வது குழந்தையோட அப்படியே ப்ளீடிங்லேயே இறந்து போயிடுவாங்க, கர்ப்பப்பை சுருங்காது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இப்போ ரிப்பீட்டடாக ப்ரெக்னன்சிஸ் இருக்காது. ஈவன் அபார்ஷன் ஆனால் கூட, வேண்டான்னு பண்ணிட்டா கூட, பட் ரிப்பீட்டட் அபார்ஷன்ஸ் கர்ப்பப்பை ஷியராக அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மையை பாதிக்கும். ஸோ பட் சில பேருக்கு அதுக்கு அதிகமாக அஃபெக்ட் ஆகி பேபியே ஃபார்ம் ஆகாமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு பேபி ஃபார்ம் ஆகலாம். பட் யாராக இருந்தாலுமே அன்பிளான்டு, எனக்கு இப்போ பேபி நான் பெற்றுக்க தயாராக இல்லை, என்னால் இப்போ ஒரு பேபி வச்சுக்க முடியாது அப்படின்னா தே ஷுட் யூஸ் கான்ட்ரசெப்ஷன். ஒரு தடவை அன்பிளான் ப்ரெக்னென்சி ஒரு தடவை ஓகே, பட் திரும்ப திரும்ப அதையே பண்ணுறது வந்து ரொம்ப தவறு. அது கர்ப்பப்பை மட்டும் இல்லை, உடம்பு ஃபுல்லாகவே பாதிக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ஒரு ப்ரெக்னென்சின்னு நம்ம வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாலே அது வந்து உடம்புல பல மாற்றங்களை ஏற்படுத்தும். நம்மளுடைய பிளட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 2 லிட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகிடும். அதே மாதிரி நம்ம லங்ஸோடைய வேலை அதிகமாகிடும், உடம்புல நிறைய மாற்றங்கள் வரும். அப்போ ஒவ்வொரு தடையும் அந்த மாற்றங்கள் வர்றப்ப என்ன ஆகும், இந்த பாடி திரும்ப பழையபடி போகணும், மாற்றம் வரும், திரும்ப போகணும். ஸோ அதனால தான் அடிக்கடி குழந்தை உருவாகும் போதோ இல்லை அடிக்கடி இது மாதிரி அபார்ஷன் பண்ணும்போதோ ஹோல் அவங்களுடைய ஹெல்த்தே வந்து டோட்டலாகவே வந்து பாதிக்கும். மேம் அட் த சேம் டைம் அவங்க மென்டலியும் நிறைய சேஞ்சஸ். டெஃபினட்டாக அது என்ன ஆகும்னா ஜென்ஸை விட லேடிஸை ரொம்ப பாதிக்கும் இந்த விஷயங்கள். எப்பயுமே ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும், ஐயோ என் பாப்பாவை என்னால் வந்து வளர்க்க முடியல, பெற்றுக்க முடியல, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் சிக்கிக்கிட்டேன்ற ஃபீலு எல்லா லேடிஸ்க்கும் இருக்கும். அது யாராக வேணாலும் இருக்கட்டும். ஒரு 4 அபார்ஷன் பண்ணிட்டேன்னு ஒரு அம்மா வந்து எங்கிட்டக்கே சொல்லியிருக்காங்க, 2வது அவங்க ஒய்ஃப் அவங்க. ஸோ அதனால அந்த ஃபஸ்ட்டு ஒய்ஃபு இவங்களுடைய ரிலேட்டிவ் தான் போல இருக்குது, அவங்களுக்கு 2 குழந்தையும் என்னவோ இருக்குது. ஸோ இவங்க வந்து 2வதாக அவங்க வீட்டில் வேறு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த மாப்பிள்ளைக்கே இந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அவங்க அக்கா வந்து இந்த கண்டிஷன் தான் போட்டுச்சான் கல்யாணத்தப்ப, குழந்தை வந்து பெற்றுக்கக்கூடாது அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7 அபார்ஷன். அப்போ ஒரு நாளைக்கு அந்த அம்மா வந்தாங்க, ஷி வாஸ் ஒன்லி 35 இயர்ஸ். வந்து ஒரே அழுக வந்துட்டு எனக்கு வந்து கர்ப்பப்பை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு கர்ப்பப்பை எடுத்தே ஆச்சுன்னு நின்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மனசு வந்து வெறுத்து போச்சு, திரும்ப திரும்ப அபார்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க. ஏன்னா கரு வந்து நீ குழந்தை பெற்றுக்க கூடாதுன்றது ரூல் அந்த வீட்டில். பாருங்க எப்படி எப்படிலாம் ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து பிரச்சனைகளை பாருங்க. ஸோ இப்படியெல்லாம் கூட அந்த அப்போ மனசளவில் அந்த அம்மா எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருக்கிற குடும்ப சூழ்நிலைக்காக போய் அபார்ஷன் பண்ணிடுவாங்க, பட் அவங்களால அதை மறக்கவே முடியாது, அந்த கில்ட்டி ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன வந்து நெகட்டிவாக நடந்தாலும் உடனே அதை லிங்க் பண்ணுவாங்க, நான் அன்றைக்கி அபார்ஷன் பண்ணேன் அதனால தான் எனக்கு இப்படி ஆச்சு, அபார்ஷன் பண்ணேன் அதனால தான் எனக்கு இது நடக்கலை அப்படின்னு எல்லாத்தையும் லிங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. குழந்தை அடுத்து பிறக்கலன்னா அவ்வளோதான், டோட்டலாகவே அப்படியே டிப்ரெஷனுக்குள்ளேயே போயிடுவாங்க. அதனால தான் எனக்கு குழந்தை பிறக்கல, வேறு ஏதாவது ரீசன்ஸ் கூட இருக்கலாம். ஸோ இது வந்து இட் வில் டேக் அ பிக் ஸ்ட்ராங் டோல் ஆன் த மைண்ட். ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சு. ஆமாம், ரொம்ப வந்து அது அஃபெக்ட் பண்ணும், மென்டலி அவங்கள ரொம்ப பாதிக்கும். மேம் அடுத்ததாக ப்ரெக்னென்சி டைமில் வந்து சீ ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மேம். அப்படி எந்த மாதிரியான சீ ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்க கூடாது மேம்? ஆக்சுவலாக சீ ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் என்னன்னா இப்போ ஆஃப் லேட் வந்து அந்த பர்டிகுலர்லி ப்ரான்ஸ் அதெல்லாம் அவங்க நடுக்கடலில் பிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அது கரைக்கு வர்றதுக்கே 4-5 days ஆகிடுதுல. அப்போ அந்த ஒரு கெமிக்கல் அவங்க யூஸ் பண்ணுறது அந்த ப்ரான்ஸை வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, அது நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை உண்டாக்கிடுது. ஸோ அதனால தான் மெயினாக சீ ஃபுட்ஸ் வந்துட்டு ப்ராப்ளம் ஆகிறது. ஆக்சுவலாக ரியலாக அது நல்லா தான் இருக்கும், பட் 4-5 days கழிச்சு வந்து அந்த அந்த மாதிரி கெமிக்கல் அதை பாதுகாத்து அப்புறம் இங்கே கொண்டு வந்து இங்கே வந்து அதை திரும்ப அதை சேல் பண்ணுறப்ப ஆல்மோஸ்ட் 1 week ஆயிரும். அப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வாமிட்டிங், லூஸ் மோஷன், எப்படி இருந்தாலும் ஃபுட் பாய்சன் ஆகிடுது அதை எடுக்கிறப்ப. ஸோ அதனால தான் மெயினாக சீ ஃபுட்ஸை அந்தளவுக்கு எடுக்காதீங்க. அதே மாதிரி புதுசாக ஏதாவது எடுக்கிறாங்க, இது வரைக்கும் எடுத்ததே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அப்போ அலர்ஜி ஆகிறதுக்கு, சில ஃபிஷ் எல்லாம் அலர்ஜி ஆகும், அலர்ஜி ஆகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஆல்ரெடி எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் இது வந்து ஃபிஷ் எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது. மேம் இப்போ வந்து ப்ரெக்னென்சி டைமில் ஸ்டொமக்கில் அந்த வார்மில் இருக்கும்போதே வந்து பேபிஸோட பிரெயின் க்ரோத்காக நிறைய ஃபுட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் மேம்? லைக் இந்த வால்நட் இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக டிஹெச்ஏ இப்போவே வந்து நாங்கள் டிஹெச்ஏ வந்து இப்போ மெடிசனாகவே கொடுத்துட்றோம். ஏன்னா அந்த டிஹெச்ஏ எடுக்கிறப்ப அது ஒரு ஆசிட் இது வந்து ஒரு அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட்.
அந்த இதை எடுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மூளை வளர்ச்சி வந்து குழந்தைக்கு அந்த நரம்புகள் வளர்ச்சி நல்லா இருக்கு அப்படின்றது இட்ஸ் அ ப்ரூவன் சயின்டிஃபிக் ஃபேக்ட். ஸோ அதனால தான் இப்போ ரெகுலராக எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே கொடுத்துட்றோம் டிஹெச்ஏ டேப்லெட்டை. நார்மலாகவே அவைலபிள் எதில் அப்படின்னா பாதாம், வால்நட், அது மாதிரி நட்ஸில் வந்து இட் இஸ் ஹைலி அவைலபிள் கோலின். ஓகே. ஸோ அதனால தான் இப்போ அதை வந்து அதிகமாக எடுக்க சொல்கிறேன் எல்லாரையும். இது மாதிரி ஈவன் ஃபிஷ் ஆயில்ஸ் கூட இட்ஸ் ரிச் இன் டிஹெச்ஏ. காட் லிவர் ஃபிஷ் ஆயில்ஸ் எல்லா ஃபிஷ் ஆயில்ஸுமே ரிச் இன் டிஹெச்ஏ. பிரெக்னன்சி டைம்ல வந்து சில சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் மேம். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது உடனே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கட்டாயமா எதுன்னா முக்கியமாக வந்து கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கா அப்படின்றது ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கரு நல்லா இருக்கா, கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கா, இது ரெண்டும் ஃபஸ்ட்டு 3 மாசத்துல கட்டாயமாக அட்லீஸ்ட் ஒரு ஸ்கேனாவது பண்ணி, ஏன்னா அந்த டியூப்பில் தரிச்சுது அப்படின்னா சம்டைம்ஸ் அது வெடிக்கிறப்ப உயிருக்கே ஒரு ஆபத்தான நிலைமைக்கு போயிடலாம். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். இன்னொன்று என்னென்னா கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கும் பட் அது கருவாக உருவாகாமல் முத்துப்பிள்ளை அது மாதிரிலாம் மாறி இருக்கும். அது பார்த்திங்கன்னா அப்படியே இவங்க உடம்புல உள்ள எல்லா சத்தையும் எடுத்துகிட்டு அது அப்படியே பெருசாகிட்டே போகும். இவங்களுக்கு எதுவுமே தெரியாது பாவம். திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு 5 மாசத்துல வந்து கிராமங்களில் இருக்கவங்கலாம் போய் ஸ்கேன் உடனே பார்க்க மாட்டாங்க, டெஸ்ட் பார்க்க மாட்டாங்க. ஒரு 5 மந்த்ஸில் போய் பார்ப்பாங்க. பார்த்தா அது அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கும். அவ்வளோ இவங்க பாடியில் உள்ள எல்லா எனர்ஜியும் அதை எடுத்துகிட்டு இருக்கும். அது பேபியும் கிடையாது, ஆனால் கர்ப்பப்பை மட்டும் பெருசாகிட்டே போகும் அதில். ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வருது. ரேர்னாலும் கூட இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால அட்லீஸ்ட் ப்ரெக்னென்சி ஃபஸ்ட்டு 60-50 நாளில் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி இது கட்டாயமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். பாப்பா எங்கே இருக்குது, கர்ப்பப்பையில் இருக்கா, பாப்பாக்கு ஹார்ட் பீட்லாம் வந்துருச்சா, நல்லா இருக்கா அப்படின்றத கட்டாயமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதே மாதிரியே 3rd மந்த்து ஒரு ஸ்கேன் இருக்கும் 12 வீக்ஸில். அந்த ஸ்கேன் கட்டாயம் பண்ணணும். என்டி ஸ்கேனுன்றது அது எதுக்காக அப்படின்னா பாப்பாவுக்கு மூளை வளர்ச்சி குறைபாடுகள் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக உள்ளது. ஸோ அதில் கண்டுபிடிச்சிட்டோம் ஏதாவது அப்படின்னா அந்த கட்டத்திலேயே அது நமக்கு வேணுமா வேணாமன்றதை நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஒரு குறைபாடுள்ள குழந்தைய கடைசி வரைக்கும் அதை வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிறத நிறைய பேருக்கு பார்க்குறோம். ஸோ அதனால் அதுவும் வந்து இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எனி டைம் ஒரு 5 மாதம் 6 மாதம் ஆகிறப்ப ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா உடனே என்னன்றதை போய் பார்த்துடணும். ஏன்னா சம்டைம் நஞ்சுக்கொடி கீழே இருக்கலாம், இல்லை நஞ்சுக்கொடி லைட்டாக பிரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி ஆகும்போது ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரியே இப்போ 3வது 9வது 8வது 9வது மாதத்துல தான் பாப்பாவுடைய மூமெண்ட்ஸை எப்பயுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்பயும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் ஒர்க்கிங் லேடிஸ்க்கு இன்னைக்கு பாப்பா மூவ் ஆச்சான்னு கேட்டால் அப்படியே யோசிப்பாங்க. ஏன்னா காலையிலேருந்து பிஸியாக இருந்திருப்பாங்க. அந்த பேபியை கவனிக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து டைம் இருந்திருக்காது. ஸோ அதனால் ஒரு 10 மூமெண்ட்ஸாவது நம்ம வந்து எவ்ரிடே வாட்ச் பண்ணணும். பேபி மூவ் ஆகுது ஒரு 10 மூமெண்ட்ஸ் ஓகே பர் டே. ஸோ அதே மாதிரியே டெலிவரி ஆக போகுது அப்படின்னா அதுவும் அந்த டயத்துலையும் வரக்கூடிய சிம்டம்ஸ். சம்டைம்ஸ் பனிக்கூட நீர் மட்டும் அப்படியே வாட்டர் மாதிரி போயிட்டு அது யூரின் போகுதுன்னு நினச்சிட்டு பேசாமல் விட்டுருவாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது வாட்டர் உங்களுக்கு யூரின் மாதிரியே ஆனால் போயிட்டே இருக்குது வித்தவுட் ஃபீலிங், யூரின் வர மாதிரி ஃபீலிங்கே இல்லாமல் போயிட்டே இருக்குது அப்படின்னா அது மாதிரியோ, இல்லை ஏதாவது ப்ளீடிங் ஆகுது, இல்லை வயிறு நல்லா டைட் ஆகி லூஸ் ஆகுது, அது வந்து தான் வலி, பிரசவ வலியினுடைய ஆரம்பம். அது மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி பேபி மூமெண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து கடைசி அந்த 9வது மாதத்துல வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, அதே மாதிரி தான் இருக்கா அப்படின்றத வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். மேம் அதே மாதிரி இப்போ நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ், ஜங்க் ஃபுட்ஸ் அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் மாறினதால அவங்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் ஏற்பட்டு பிரெஸ்ட் ஃபீட் வந்து கம்மியாகும் மேம். தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு இயற்கையாக என்ன மாதிரி வழிமுறைகளை? ஸோ தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு வந்து முக்கியமாக 2-3 விஷயம் இம்பார்ட்டண்ட்டு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் இப்போ வந்து எல்லாமே வந்து ஒரு டக்கு டக்குன்னு நடக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே ஒரு பொறுமைன்றதே இருக்க மாட்டேங்குது. தாய்ப்பால் சுரக்கணும் அப்படின்னா இட்ஸ் ஒரு சைக்கிள், அது ஒரு இது ரிஃப்ளெக்ஸ் ஆர்க்குன்னு சொல்லுவோம் நாங்கள். பேபி வந்து மதரை சக் பண்ணணும் வாய் வச்சு, அந்த ரிஃப்ளெக்ஸ் மேலே போய் அந்த ஹார்மோன் சுரந்து அதுக்கப்புறம் தான் வந்து மில்காக வெளில வரும். ஸோ அது அந்த ஆர்க் கம்ப்ளீட் ஆகணும். அதுக்கு வந்து இட் வில் டேக் சம் டைம் டு எஸ்டாப்ளிஷ். அதனால தான் மில்க் தாய்க்கு நல்லா வர்றதுக்கு 2 மாதம் ஆகும், நிறைய மில்க் வர்றதுக்கு. அது வரைக்கும் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். ஆனால் எல்லாரும் நினச்சுவாங்க எனக்கு பாலே வரல, உடனே பவுடர் மில்க் கொடுக்குறேன் அப்படின்ட்டு என்ன ஆகும், பேபி சக் பண்ணுறது தான் அதுக்கு மெயின் ஸ்டிமுலேஷனே. அதையே இல்லாமல் போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாயிடும். ஸோ அதனால் நான் வந்து எல்லாருக்கும் சொல்லுவேன், அதான் ஃபஸ்ட்டு 10 days அது ஒரு டெஸ்டிங் பீரியட் மதருக்கும் பேபிக்கும். அதுவும் பர்டிகுலர்லி ஃபஸ்ட் பேபினா அதுவும் தெரியாது. பட் ஆக்சுவலாக அந்த சக்கிங் ரிஃப்ளெக்ஸ்லாம் பேபிஸ்க்கு வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே லேர்ன் பண்ணிவிடும். நிறைய டைம் நாங்கள் ஸ்கேனில் பண்ணும்போது பார்த்தா மினிட்ஸ் அப்படியே சக் பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஜாவை. ஸோ அதனால் பேபிஸ்க்கு அது தெரியும்னாலும் கூட அந்த ஃபஸ்ட்டு 10 days
கட்டாயமாக அந்த தாயும் குழந்தையும் முதல்ல அவங்க 2 பேருக்கு ஒரு ப்ரைவசி வேணும் ஃபஸ்ட்டு. இந்த ப்ரைவசி இருந்தால் தான் அந்த தாயால் ஃப்ரீயாக வந்து பேபிக்கு வந்து ஃபீட் பண்ண முடியும். 2வது வந்து விடவே கூடாது. டோன்ட் லீவ் தட். ஏன்னா ஒரு மதர் ஒரு பேபிக்கு இப்போ நீங்கள் டிஹெச்ஏ கேட்டிங்கல்ல, பிரெயின் growth, அது வந்து மில்கில் இருக்கும். அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஒரு பேபி மதர் ஃபீட் எடுக்குது அட்லீஸ்ட் 9 months. 9 monthsல தான் பிரெயின் growth ஃபுல்லாக சூப்பராக ஃபாஸ்ட்டாக இருக்கும், பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த 9 months கட்டாயமாக மதர் ஃபீட் பண்ணணும். பண்ணால் அந்த பேபி நல்லா இன்டெலிஜென்ட்டாக ப்ரில்லியண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டிஹெச்ஏக்கு அதுதான் மெயின் முக்கியமாக. அஃப்கோர்ஸ் அதர் விட்டமின்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே மதர் ஃபீடில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ப்ரைவசி இம்பார்ட்டன்ட். அது மாதிரி 10 days வரைக்கும் நீங்கள் வந்து விடாமல் பேபியை வந்து ஃபீட் பண்ண வச்சு லேர்ன் பண்ணிட்டீங்க, நீங்களும் பேபியும் நல்லா வந்து ஜாயின் ஆகிட்டீங்க அந்த டீமில், ஜெல் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது. அப்புறம் பேபி வந்து மதர் ஃபீடை தவிர மற்றதெல்லாம் 2வதாக தான் எடுக்கும். மதர் ஃபீடுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த டயத்தில் விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் பிடிக்கிறது. ஏன்னா பாட்டில் ஃபீடு குடிக்கிற பேபிஸ்க்கு வாயில் பாட்டில் வச்சாலே போதும், அப்படியே கொட்டும் பால். ஆனால் மதர் ஃபீட் அப்படி கிடையாது, அது சக் பண்ணி ஒரு வேலை செய்யணும். ஸோ அதனால் பேபி என்ன பண்ண, ஈஸி வழி எதுவோ அதுக்கு தான் போகிறதுக்கு நினைக்கும். ஸோ இது நேச்சுரல் அது. ஸோ இது ஒன்று. அப்புறம் மதர் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மைண்டை நல்லா ரிலாக்ஸ்டாக வைக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸும் அதே மாதிரியே அந்த ஃபீடிங் ஹார்மோன்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ மைண்டை நல்லா ரிலாக்ஸ்டாக வைக்கணும். அடுத்து நிறைய லிக்விட்ஸு, தண்ணி ஆகாரம் அவங்க நிறைய குடிக்கணும். முக்கியமாக நம்ம வீடுகள்லாம் இந்த ரவா, அப்புறம் வந்து வெந்தயம் எல்லாம் போட்டு கஞ்சி கொடுப்பாங்க மதர்ஸ்க்கு, ஃபீடிங் மதர்ஸ்க்கு. அந்த கஞ்சி நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபீட் பண்ண சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக எந்த லிக்விட் குடித்தாலுமே நல்ல ஃபீட்ஸ் வந்து நல்லா வரும். பட் அஃப்கோர்ஸ் வெந்தயம், இந்த பூண்டு இதெல்லாம் பல காலமாக நம்ம வீடுகளில் யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து நேச்சுரலாகவே நல்ல மில்க் செக்ரீஷனுக்காக உள்ளது தான். பட் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் நிறைய எடுக்கிறாங்க, தண்ணி ஆகாரம் நிறைய எடுக்கிறாங்கனாலே பேபிக்கு நல்லா ஃபீட்ஸ் வரும். ஸோ நான் யூஸ்வலாக எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு ட்ரிங்க் ஏதாவது மதர் குடிக்கணும். பாலோ இல்லை பாலில் போட்டு சாப்பிட்ற பவுட்ரு போட்டோ இல்லை ஏதாவது கஞ்சியோ வீட்டில் செய்கிறது ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு ஒரு 10 minutes ஒரு வாக்கு, தென் பேபிக்கு ஃபீட் பண்ணுறது, அப்புறம் மதரும் பேபி ரெஸ்ட் எடுக்கலாம். திரும்ப அடுத்து ஒரு 2 hours கழிச்சு அப்படியே இந்த சைக்கிள் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஏன்னா இனிஷியலாக நியூ பார்னுக்கு அட்லீஸ்ட் 2 hours ஒன்ஸ் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மதர் ஃபீடுன்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபீடை கொடுக்காம போய் டிஹெச்ஏ எதில் இருக்குன்னு போய் தேடிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஸோ தொப்புள் கொடி சுற்றுறது அப்படின்றது நம்ம வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கவே வேண்டாம். ஃபுல்லாக பிளட்டு போயிட்டே இருக்கும். பேபிக்கு போகிற ரத்தம், அதனால பேபிகிட்டேருந்து வர ரத்தம் ரெண்டுமே அதில் போயிட்டு இருக்கும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு மதருக்கு 10 times கழுத்தில் நஞ்சுக்குறி அந்த பேபிக்கு வந்து சுற்றி இருந்துச்சு. ஆனால் நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. Meenakshi Faculty of Physiotherapy admission open for BPT and MPT. Apply now. JK Holidays மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.